அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தீமி இளம் விஞ்ஞானிகள். நாங்க இன்னைக்கு எங்களோட ரிசர்ச் மெட்டீரியலை டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ என்னோட பேரு அனுஸ்ரீ. நான் இன்னைக்கு ரெனியூபிள் ரெவல்யூஷன்ஸ் ரேடியன்ட் ரைஸ் த growth அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் சோலார், விண்ட் அண்ட் அதர் கிளீன் எனர்ஜி சோர்சஸ் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இப்போ என்னோட டாபிக்கோட மீனிங் என்னன்னா, சோலார், விண்ட், அடுத்து கிளீன் எனர்ஜி சோர்ஸஸோட growth அண்ட் பொட்டன்ஷியலை தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப நம்மளோட மாடர்ன் வேர்ல்டு என்னன்னா, இப்ப ஃபுல்லுமே ஒரு எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ல சிக்னிபிகன்ட் அப்ரோச்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே வருது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம ரெனியூபிள் ரெவல்யூஷன் சொல்லுவோம். எந்த எனர்ஜி கிளீன், சஸ்டைனபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குதோ அந்த எனர்ஜியை நமக்கு ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ரெனியூபிள் எனர்ஜி க்ரோத் ஆயிட்டே வரும்போது இது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். இப்ப எக்கனாமிக்ல பெனிஃபிட்ஸ் தரும், சோசியல்ல பெனிஃபிட்ஸ் தரும், அடுத்து என்விரான்மெண்டல்ல பெனிஃபிட்ஸ் தரும். என்விரான்மெண்டல்ல எப்படி பெனிஃபிட்ஸ் தரும்னா, இது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஹார்முமே கொடுக்காது. அப்புறம் இது நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் இந்த ரெனியூபிள் ரெவல்யூஷன் நம்ம குரூஷியல் ஸ்டெப் மார்க் பண்ணும். அது என்னன்னா, இது நமக்கு கிளீனர் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சரா தரும். அடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ். இப்போ ரெனியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ். ஃபர்ஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ். ரெனியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ்னா என்னன்னா, இப்ப என்னன்னா இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் மூலம் நமக்கு இப்ப யாரெல்லாம் இந்த சோலார், விண்ட் டர்பைன்ஸ், சோலார் பேனல், விண்ட் டர்பைன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னன்னா இந்த கவர்மெண்ட் பினான்சியலா சப்போர்ட் கொடுக்கும். அடுத்து டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் கிளீன் எனர்ஜி. அப்படின்னா இப்ப ஒரு பீப்புள் இல்லைன்னா கம்பெனி அந்த சோலார் பேனல் இல்லைன்னா விண்ட் டர்பைனை இன்ஸ்டால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் ரெடக்ஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அடுத்து நெட் மீட்டரிங் ஃபார் சோலார் யூசர். அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுல ஒரு சோலார் பேனல் இருக்கு. அந்த சோலார் பேனல் நிறைய எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி கொடுக்குதுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஸ்மார்ட் கிரிட்டுக்கு கொடுத்து அந்த கிரிட்ல இருந்து நமக்கு கிரெடிட்ஸை ரிசீவ் பண்ணலாம். மணி அப்படி ஏதாவது கிரெடிட்ஸை நமக்கு ரிசீவ் பண்ணலாம். கவர்மெண்ட் நமக்கு கிரெடிட்ஸ் தரும். அடுத்து நேஷனல் ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்ஸ். இப்போ என்னன்னா, நேஷனல் கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இந்த வருஷம் இவ்வளவு டார்கெட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்காங்க. இதை தான் நம்ம நேஷனல் ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இதோட சேலஞ்சஸ் என்னெல்லாம்னா, இன்டர்மிட்டன்ட் எனர்ஜி சப்ளை. அப்படின்னா எனர்ஜி சப்ளை கான்ஸ்டன்டா இருக்காது. இப்போ ஒரு வீட்டுக்கு எனர்ஜி சப்ளை போகுதுன்னா அது கான்ஸ்டன்டா இருக்காது. இது ஒரு சேலஞ்சா இருக்கு. அடுத்து ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். இப்ப சோலார் பேனல், விண்ட் டர்பைன்ஸ் இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது இல்ல, இதை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு நமக்கு கரெக்டான கிரிட் இருக்காது. இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து ஹை இனிஷியல் காஸ்ட். இப்ப இந்த சோலார் பேனல், விண்ட் டர்பைன்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா இதுக்கு நிறைய காசு செலவுப்படும். இதுதான் ஹை இனிஷியல் காஸ்ட். இதுவும் ஒரு சேலஞ்ச். அப்புறம் இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்னா, இப்ப பெட்டர் பேட்டரிஸ், நம்ம இன்னும் புதிய புதிய இனோவேஷனான பேட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த எனர்ஜி சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் கிரிட்ஸ். இப்ப நம்ம ஸ்மார்ட் கிரிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்மே நமக்கு சால்வ் ஆகும். அடுத்து இப்ப கவர்மெண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி பாலிசிஸ் நான் சொன்னேன், இந்த பாலிசிஸ் மூலம் நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த ஹை இனிஷியல் காஸ்ட், இந்த இன்ஸ்டால் பண்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஆசைப்பட்டியும் இந்த ஹை இனிஷியல் காஸ்ட்டுமே சால்வ் ஆகிடும். இப்ப நான் உங்களுக்கு ரினியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்போ ரினியூபிளோட சப்சிடன்ஸ்ல அது ஒரு கவர்மெண்ட் பாலிசி. எங்கன்னா இப்ப யாரெல்லாம் சோலார்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் பினான்சியலா சப்போர்ட் பண்ணும். இது கவர்மெண்ட் நமக்கு அப்படி சப்போர்ட் பண்றதுனால பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிவாகவும் இருக்கும். அவங்களுக்கு அந்த சோலார் பேனல்ஸ், அப்புறம் விண்ட் டர்பைன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிவா இருக்கும். அதனால கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை யூஸ் பண்றாங்க. அடுத்து நான் அஃப்ஷின். நான் இன்னைக்கு சஸ்டைனபிள் சிஸ்டம், ஸ்மார்ட் சர்ப்ரைஸ், இனோவேட்டிவ் டெக்னாலஜி ஃபார் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சி. இப்போ இதுல என்னன்னா, இப்போ இந்த நம்ம இருக்க இந்த கரண்ட் வேர்ல்ட்ல ரிசோர்ஸ் நிறைய, இப்போ வாட்டர் ரிசோர்ஸ், சாயில், அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணதுக்கு நம்ம ஸ்மார்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல டெக்னாலஜி என்னலான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இனோவேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம்னா, அந்த டேட்டா நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி, அந்த டிமாண்டை நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி தரனால நம்ம அந்த ரிசோர்ஸை வேஸ்ட் ஆகாம நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதுல நம்ம சென்சார் மானிட்டரிங் யூஸ் பண்ணுவோம். இது மூலமா நம்ம ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த ரியல் டைம் டேட்டா வச்சு நம்ம ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் ஆகாம நம்ம பாதுகாக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இல்லைன்னா அர்பன் ஏரியால ஏதாவது லாட்ஜஸ் இருக்குன்னா அங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த இடங்கள்ல நம்ம இந்த ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதே சமயத்துல அந்த பவர் லாஸுமே இது ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி. இது எப்படின்னா, நம்ம இப்ப IoT எல்லாம் இருந்து நம்மளுக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கும்.
அந்த ரியல் டைம் டேட்டா வச்சு இதை ஒரு விர்ச்சுவல் மாடல் பண்ணி அந்த அந்த டேட்டா நம்மளுக்கு தரும். அப்போ அந்த ஃபீல்டோட அந்த விர்ச்சுவல் மாடல் டேட்டா நமக்கு கிடைச்சோம்னா நம்ம வந்து அந்த ஃபீல்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் தான் டெக்னாலஜி. அடுத்து வந்து ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படின்னா இதுல வந்து நம்ம சாயில் மாய்ஸ்சர் சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால இதுல வந்து இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து வாட்டர் அந்த சாயில்ல இருக்க வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதே சமயத்துல இப்போ ஒரு கிராப் இருக்குன்னா அந்த கிராப்க்கு எவ்வளவு அளவு வாட்டர் நம்ம அது கிராப்க்கு தேவைப்படுற சமயத்துல நம்ம அந்த வாட்டர் போர் பண்றதுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஸ்மார்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்க்குலர் எக்கனாமி. இதுல வந்து நம்ம ஸ்மார்ட் பின்ஸ் யூஸ் பண்ணுவோம் வேஸ்ட் கலெக்ட் பண்ண. அதே மாதிரி அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு நியூ ப்ராடக்டா மாத்துறதுக்கு வந்து சர்க்குலர் எக்கனாமி இதுல ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஸ்மார்ட் பில்டிங்ஸ் அண்ட் அர்பன் சஸ்டைனபிலிட்டி. இதுல வந்து அந்த ஸ்மார்ட் பில்டிங்ஸ்ல வந்து நம்ம ஆட்டோமேட்டட் லைட்னிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேற வென்டிலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மோஸ்டா வந்து ரினியூவபிள் எனர்ஜி வச்சுதான் இந்த சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து இனோவேட்டிவ் டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ். இப்போ இது என்னன்னா இது வந்து சேவ்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ். ஏன்னா நம்ம இதுல நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரெடியூசஸ் எனர்ஜி யூசேஜ். ஏன்னா ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால எனர்ஜி வந்து இது வந்து வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இம்ப்ரூவ்ஸ் கிராப்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. கிராப் வந்து ப்ரொடக்டிவா வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து சப்போர்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அடுத்ததாக நம்ம இப்போ இந்த இனோவேட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இதுல வந்து சில சேலஞ்சஸுமே இருக்கு. இப்போ ஹை இனிஷியல் காஸ்டா இருக்கலாம். இப்போ நம்ம அதை ஃபிட் பண்றதுக்கான காஸ்டேஜ் இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினா இப்போ ரூரல் ஏரியாஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்ததா வந்து டெக்னாலஜிக்கல் நாலேஜ் நீடட். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து இதை சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கல் நாலேஜ் வேணும். அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்சியும் ஒரு விதமான சேலஞ்சா இருக்கும். இப்போ இந்த சேலஞ்ச் எல்லாம் குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாலிசிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன். இந்த மிஷன்ல எப்படின்னா இப்போ அர்பன் ஏரியாஸ்ல வந்து ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியண்டா கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜும் ஆகக்கூடாததுக்காக தான் இந்த மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்தியால இருந்து ஒரு 100 சிட்டிஸ் அவங்க சூஸ் பண்ணி அந்த சிட்டிஸ்ல வந்து அவங்க அந்த ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜல் ஜீவன் மிஷன். சஸ்டைனபிள். இது வந்து என்னன்னா சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இப்போ ரூரல் ஏரியாஸ்ல வந்து ஹோம்ஸ்லாம் வந்து டேப் கனெக்ஷன், அந்த வாட்டரை வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸ் அந்த போர்ட்டபிள் வாட்டர் ரிசோர்ஸை வந்து அவங்க எஃபிஷியண்டா கொடுத்து அது மட்டும் இல்லாம மேனேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மிஷனை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அடுத்து நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இந்த மிஷன் என்னன்னா இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய ரூரல் ஏரியாஸ்ல இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் இல்லை இந்த ப்ரோக்ராம்லாம் பத்தி. அப்போ அவங்க இந்த மிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அவங்களுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வைக்கிறாங்க. இதுதான் இனோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பண்றது. இப்போ நான் வந்து இனோவேட்டிவ் டெக்னாலஜி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி ஒரு ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஓடி. ஸோ ஐஓடியில் வந்து எப்படின்னா அது வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கறது வந்து அது சொல்லிடும். அப்புறமா ஸ்மார்ட் கிரிட்ஸ் மூலமா நம்ம வந்து பவரை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அப்புறமா டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி, அதை வச்சு ஒரு வெர்ச்சுவல் மாடல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. அப்புறமா சாயில் சென்சர்ஸ் மூலமா நம்ம வாட்டர் ரிசோர்ஸை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்புறமா சர்க்குலர் எக்கனாமி யூஸ் பண்றதுனால நம்ம வேஸ்ட்டை வந்து நம்மளால குறைக்க முடியும். அப்புறமா நம்ம ஒரு கிரீன் பில்டிங் இன்ஸ்டால் பண்ணி அல்ல சோலார் பேனல்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம அதே நம்ம சேவ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை ஈல்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிசோர்சஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். என் நேம் வந்து லக்ஷிதா. கிளீன் எனர்ஜிஸ் courageous call reducing reliance on fossil fuels and their environmental impact. இப்போ வந்து நமக்கு டே டு டே லைஃப்க்கு எனர்ஜி வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸா இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலமா கிடைக்கும் போது இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பொல்யூட் பண்ணும், அப்புறம் நமக்கும் ரொம்ப ஹார்ம்னஸா இருக்கும். ஸோ இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கிளீன் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ ஒரு எனர்ஜி வந்து நமக்கு எந்த ஒரு பொல்யூஷன் அப்புறம் ஹார்ம்னஸ்லாம் கொடுக்காம இருக்குதோ இது வந்து கிளீன் எனர்ஜி. இந்த கிளீன் எனர்ஜி வந்து அப்புறம் ஹார்ம்னஸ்லாம் கொடுக்காம இருக்குதோ இது வந்து கிளீன் எனர்ஜி. இந்த கிளீன் எனர்ஜி வந்து சன்லைட், விண்ட், அப்புறமா வாட்டர் மூலமாகவும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து பர்ன் பண்ணும்போது இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா ஒரு ஸ்மோக் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஸ்மோக் வந்து அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து குளோபல் வார்மிங் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த குளோபல் வார்மிங் மூலமா கிளைமேட் சேஞ்ச், ஃப்ளட், ட்ராட், சைக்ளான்லாம் நமக்கு வந்து ரொம்பவுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது நமக்கு நிறைய நோய்கள்லாம் வரலாம். லைக் ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், ஆஸ்துமா, அப்புறமா ஸ்கின் டிசீஸும் வரலாம். ஸோ இந்த குளோபல் வார்மிங் மூலமா நம்ம வந்து ஆசிட் ரைனும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஆசிட் ரைன் மூலமா நம்மளோட அந்த ஸ்மால் சீட்ஸோட ஜெர்மினேஷன்லாம் ஸ்டாப் ஆகும். அப்புறமா இதனால வந்து சில்ட்ரன்ஸும் ரொம்பவுமே வயசானவங்கலாம் ரொம்பவுமே இதனால பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இருக்காது. ஸோ அப்புறமா டெக்னாலஜிஸ் யூஸ்ட் இன் கிளீன் எனர்ஜி. ஸோ வந்து சோலார் பேனல், ஃபர்ஸ்ட் சோலார் பேனல். ஸோ இந்த சோலார் பேனல் வந்து சன்லைட்டை எடுத்து அதை வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். விண்ட் டர்பைன்ஸ். இந்த விண்ட் டர்பைன்ஸ் வந்து விண்ட் எனர்ஜியை எடுத்து அதை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம கோஸ்டல் ஏரியாஸ்லாம் விண்ட் வந்து நிறைய வந்து ப்ளூ ஆகும்போது அங்க இருந்து நம்ம இந்த விண்ட் டர்பைன்ஸ் மூலமா அங்க இருந்து நம்ம நிறைய விண்ட் எனர்ஜி கலெக்ட் பண்ணலாம். ஹைட்ரோ பவர் பிளான்ஸ். இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து டேம்ஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளோயிங் வாட்டர் மூலமா எலக்ட்ரிசிட்டி வந்து கன்வெர்ட் பண்ணும். பயோகேஸ் பிளான்ஸ். இந்த பயோகேஸ் பிளான்ஸ் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து நமக்கு ஃபியூலா கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அந்த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த பொல்யூஷன்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நேஷனல் சோலார் மிஷன். இந்த நேஷனல் சோலார் மிஷன் வந்து நம்ம அந்த சோலார் பேனல் யூஸ் பண்றத நமக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமா நம்ம வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணலாம். பிஎம் குஷம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து அவங்களோட இரிகேஷன் பர்பஸுக்கு சோலார் பேனல் வந்து யூஸ் பண்றத இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவுமே ப்ரொமோட் பண்ணுது. உஜாலா ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து இந்த எல்இடி பல்ப்ஸ் மூலமா நம்ம வந்து ஹோமு அப்புறம் ஸ்கூல்ஸுக்குலாம் கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த உஜாலா ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நேஷனல் பயோ எனர்ஜி மிஷன். இந்த நேஷனல் பயோ எனர்ஜி மிஷன் வந்து நம்ம பயோ எனர்ஜி மூலமா அது எலக்ட்ரிசிட்டி எடுத்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஹோம்ஸுக்குலாம் யூஸ் பண்றதுக்கு இது இந்த நேஷனல் பயோ எனர்ஜி ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்மள வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது? இப்போ வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு போகும்போது ஏர்ல படும்போது அது நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங்கை வந்து காஸ் பண்ணுது. ஸோ குளோபல் வார்மிங்னால நிறைய நம்மளுக்கு அடிக்கடி சைக்ளோன்ஸ், ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது. அதை நம்ம வந்து சுவாசிச்சா நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறமா நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ அதனால வந்து அது மட்டும் இல்ல ஆசிட் ரெயின் காஸ் பண்ணும். அதனால வந்து நம்ம ஹெல்த்துக்கும் அது இஷ்யூவா இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை தவிர்த்து கிளீன் எனர்ஜில கன்வெர்ட் ஆயிடும். நான் பிடி தனுஷ்யா. இன்னைக்கு நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஜினியரிங் சேர்ந்து டிசைனிங் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணும்போது அது வந்து சஸ்டைனபிளாகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். முதல்ல வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணணும்னா அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தேவை. அப்போ முதல்ல நம்ம மெட்டீரியல் செலெக்ஷனை பார்க்கலாம். எனர்ஜி எஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸாக எடுக்கணும். லைக் பேம்பு எடுக்கலாம். அப்புறமா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டீலை வந்து ரீப்ராசஸ் பண்ணி அதை எடுக்கலாம். அதான் ரீசைக்கிள் ஸ்டீல். அப்புறமா ரீசைக்ளிங் ஸ்கிராப் ஸ்டீல். இது நான் சொன்னேன். இது வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டீலை ரீப்ராசஸ் அல்லது நம்ம வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து ஒரு புது ஸ்டீலை வந்து உருவாக்கலாம். பிளெண்டட் சிமெண்ட். இது வந்து நார்மலா போர்ட்லேண்ட் சிமெண்டையும் அடுத்த சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்லாக், ஃப்ளை ஆஷ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் பிளெண்டட் சிமெண்ட். அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ். அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ்னா பயோமாஸ் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இது அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் வந்து இப்போ பயோமாஸ் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல மேக் பண்ணது. வெஜிடபிள் வேஸ்ட், கவுடங் இதெல்லாம் வச்சுதான் அந்த பயோமாஸ் மேக் பண்ணாங்க. அப்புறமா எனர்ஜி எஃபிஷியன்சி. எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபர்னஸ். இது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பேஸ்ட் ஸ்டீல் மேக்கிங். இப்போ நார்மலா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் அது வந்து கார்பனை எமிட் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் பேஸ்ட் ஸ்டீல் மேக்கிங்ல கார்பனுக்கு பதிலாக வாட்டர் வேப்பரை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறமா
வேஸ்ட் ஹீட் ரிகவரி. இது வந்து வெளியில இருந்து வர இண்டஸ்ட்ரியில இருந்து வர ஹீட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுக்கலாம். இது வந்து ஹெல்ப் பண்ணுது. டியூரபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா நம்ம வந்து ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி அதை வந்து நான் போர்ட்டபிள் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ். ரீசைக்கிள் ஸ்டீல். இது நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ரீசைக்கிள் ஸ்டீல்னா நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டீலை ரீப்ராசஸ் பண்ணி வரதான் ரீசைக்கிள் ஸ்டீல். இப்போ நீங்க கேட்கலாம், நார்மல் ஸ்டீலை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நார்மல் ஸ்டீல்ல வந்து கோலை வந்து பேர்ன் பண்ணுவாங்க, அது வந்து கார்பனை வந்து எமிட் பண்ணும். இந்த ரீசைக்கிள் ஸ்டீல்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டீல், அது வந்து நம்ம கார்பனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். இந்த ஸ்டீலை வந்து டாடா ஸ்டீல் கம்பெனிலையும் ஆர்சிலர் மிட்டல் கம்பெனிலையும் யூஸ் பண்றாங்க. அப்புறமா பேம்பு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வுட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம பேம்பு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேம்பு வந்து நல்லா ஃபாஸ்டா வந்து வளரக்கூடிய ஒரு செடி. ஜியோ பாலிமர் சிமெண்ட். இப்போ நார்மலா இருக்கிற சிமெண்ட்ல எல்லாம் வந்து லைம் ஸ்டோன் வந்து பேர்ன் பண்ணி தான் சிமெண்ட் செய்வாங்க. இந்த ஜியோ பாலிமர் சிமெண்ட்ல வந்து ஃப்ளை ஆஷ் ஆட் ஆயிருக்கு. ஃப்ளை ஆஷ் வந்து கார்பனை குறைக்கும். எல்இடி லைட்னிங் அண்ட் பிஎல்டிசி ஃபேன்ஸ். எல்இடி லைட்னிங் வந்து நமக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கும். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற பல்போட எல்இடி லைட்னிங் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட். அப்புறமா பிஎல்டிசி ஃபேன்ஸ். பிஎல்டிசினா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். இது வந்து இந்த ஃபேன்ல வந்து பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இப்போ நார்மல் ஃபேன்ஸ்ல வந்து இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸ் வந்து எல்இடி லைட்டிங் மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட். பயோகேஸ் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். பயோகேஸ்னா இப்போ நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி நமக்கு வந்து பயோகேஸ் கிடைக்குது. இந்த பயோகேஸை மேக் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அனரோபிக் டைஜஷன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து நம்ம ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணி நான் போர்ட்டபிள் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றோம். லோ வியோசி பெயிண்ட்ஸ் அண்ட் இண்டோர் பிளான்ஸ். இப்போ லோ வியோசி பெயிண்ட்ஸ்னா வாலண்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த பெயிண்ட்ஸ் வந்து வாட்டர் வேப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கார்பனுக்கு பதிலாக வாட்டர் வேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இண்டோர் பிளான்ஸ். இப்போ நம்ம இண்டோர் பிளான்ஸ் வச்சோம்னா லைக் ஆலோவேரா, மணி பிளான்ட் இதெல்லாம் வச்சோம்னா வந்து நம்ம வந்து ஏர் வந்து பியூரிஃபை பண்ணோம். இதுக்கு இன்னொரு பேர் ஏர் பியூரிஃபையர். இப்போ இம்பேக்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் இண்டஸ்ட்ரியில இருந்தும் நிறைய வந்து கார்பன் வந்து எமிட் ஆகுது. அப்போ வந்து அந்த கார்பன்னால கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கும் ஏற்படுது. ரிசோர்ஸ் டிப்ளெக்ஷன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ், சாயில், வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணோம்னா ரிசோர்ஸ் நமக்கு வந்து நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணதுக்கு இருக்காது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம அங்கங்க தூக்கி எறியும், அது வந்து நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸே ஏற்படுத்துது. எப்படின்னா இப்போ நம்ம தண்ணியில தூக்கி எறியும் போது அதுல வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ் உருவாகுது. அப்புறமா ஏர் பொல்யூஷன், அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்கும். அப்புறமா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இது வந்து என்விரான்மெண்ட்டையும் பாதிக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டு ப்ரொவைட் அவேர்னஸ் டு ரெடியூஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹேபிட். இந்த மிஷன் வந்து கவர்மெண்ட் எதுக்கு உருவாக்குச்சுன்னா நம்ம சிட்டிஸ்ல வந்து கார்பனை குறைக்கிறதுக்கு தான் இந்த மிஷன் வந்து உருவாக்குச்சு. இது வந்து 2010ல வந்து லான்ச் ஆச்சு. பெர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட் ஸ்கீம். இந்த மிஷன் வந்து பில்டிங்ஸ்ல எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. அப்புறமா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். இது வந்து 2015ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து நமக்கு வந்து கிரீன் பில்டிங்ஸை வந்து இது ப்ரொமோட் பண்ணுச்சு. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். இந்த ஸ்கீம் வந்து நம்ம கிரீன் ஹைட்ரஜன் வந்து கிளீன் ஃபியூலா யூஸ் பண்ணதுக்கு சொல்லுச்சு. இப்போ நான் வந்து பில்டிங்ஸ்ல எப்படி சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி சொன்னேன். இப்போ நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அது எப்படி மேக் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? வேற இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வேணா நம்ம வந்து ஸ்மார்ட் கிரிட்ஸை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2-வே கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால நம்மளால எலக்ட்ரிசிட்டியை நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்புறமா வேற ஏதாவது நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம உள்ள பிளான்ஸ் வளர்க்குறது, அப்புறமா நீங்க எல்இடி லைட்டிங், பிஎல்டிசி ஃபேன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றதும் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் பில்டிங்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு மேல நம்ம பில்டிங்ஸ் பண்ற மெட்டீரியலும் நம்ம வந்து ஒரு ரினியூபிள் மெட்டீரியலா ஆக்கலாம். இப்போ காபு, ஹெம்பு, கிரீட்லாம் நல்ல பில்டிங் மெட்டீரியல் தான். அது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ஹார்மும் பண்ணாது. அது இன்னொரு மெயின் பார்ட். என் பேரு ஜெனேஷ். நான் வந்து கிரீன் ஆர்கிடெக்சர்ஸ் கிரேசியஸ் கிரேஸ் பில்டிங் என்விரான்மெண்டலி அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல கிரீன் பில்டிங்.
அது கிரீன் பில்டிங் கிரீன் ஆர்கிடெக்சர்ஸ் கிரேசியஸ் கிரேஸ் அப்படின்னா பசுமை கட்டிடக்கலை அதை எப்படி நாம கட்ட போறோம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், கிரீன் பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இப்போ ஒரு சாதாரண பில்டிங்கை நம்ம வந்து செல் பண்ணும்போது நமக்கு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு கிரீன் பில்டிங்கை செல் பண்ணும்போது நமக்கு அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டே டபுளா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரெடியூஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் த்ரூ எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி. இந்த கிரீன் பில்டிங்ஸ் வந்து நிறைய ரிசோர்ஸ் எஃபிஷியன்சினாலையும் எனர்ஜினாலையும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை ரெடி பண்ணும். எப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால, சோலார் பேனல் யூஸ் பண்றதுனாலயும் இது ரெடியூஸ் ஆகும். தே ஆல்சோ சப்போர்ட் ஜாப் கிரியேஷன். இது வந்து நிறைய இடத்துல நமக்கு ஜாபையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த கிரீன் ஆர்கிடெக்சர் டிசைனர், அப்புறம் சோலார் பேனல் இன்வென்டர், இதுக்கு எல்லாமே நமக்கு ஜாபை ப்ரமோட் பண்ணும். growth ஆஃப் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸ், நமக்கு நிறைய ப்ராடக்ட் தேவைப்படும். அதனால இந்த சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸையும் இது ப்ரொமோட் பண்ணும். பேரியர்ஸ் டு கிரீன் பில்டிங்ஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது, அதனால அவங்களுக்கு இதை பத்தி ஐடியாவும் இருக்காது, அவங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கும் வரமாட்டாங்க. லிமிடெட் கவர்மெண்ட் சப்போர்ட், இந்த கவர்மெண்ட் அதுக்கு லெஸ்ஸா தான் சப்போர்ட் பண்ணுது, அதனால அவங்களுக்கு கெட்டதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர், நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது, அதனால ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர் ஆல்சோ ஹேப்பன். அண்ட் ரெகுலேட்டரி பேரியர்ஸ், அந்த கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால இது நடக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்லோ அடாப்ஷன், நிறைய பேருக்கு இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும், நிறைய பேருக்கு இதை ஃபாஸ்டா தெரிய வராது. ஒன் மேஜர் சேலஞ்சஸ் இஸ் த ஹையர் இனிஷியல் காஸ்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெக்னாலஜி அண்ட் மெட்டீரியல். இப்போ இந்த சோலார் பேனல்லாம் நிறைய காஸ்ட் ஆகுது, அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் நிறைய காஸ்ட் ஆகும். எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், கிரீன் பில்டிங்ஸ் யூஸ் மெட்டீரியல் சச் அஸ் பேம்பு, ரீக்ளைம்டு வுட், ரீசைக்கிள்டு ஸ்டீல்ஸ் அண்ட் காக். இந்த கிரீன் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நமக்கு பேம்பு தேவைப்படும், வுட், ரீக்ளைம்டு வுட், ரீசைக்கிள் ஸ்டீல்ஸ் அண்ட் காக் ஆல்சோ தேவைப்படும். இந்த ரீசைக்கிள் ஸ்டீல்ஸ் இப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாடா ஸ்டீல்லையும். லோக்கலி சோர்ஸ் மெட்டீரியல், நமக்கு சுற்று வட்டாரத்துல கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு நாம செய்யலாம். இது வந்து நிறைய கார்பன் ஃபுட் பிரிண்டையும் ரெடியூஸ் பண்ணும். நீட் ஃபார் கிரீன் பில்டிங்ஸ் வந்து நிறைய ஏரியாவை கன்சியூம் பண்ணும், அதனால அதுக்கு நிறைய இது வேணும். ரிசோர்ஸ் மெட்டீரியலும் அதே மாதிரி தான் தேவை இன்க்ளூடிங் வாட்டர், எனர்ஜி அண்ட் அதர் ரா மெட்டீரியல்ஸ். தே ஆல்சோ ப்ரொடியூஸ் சிக்னிஃபிகன்ட் வேஸ்ட். இது வந்து நிறைய வேஸ்ட்டும் ப்ரொமோட் பண்ணும். கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டும் ப்ரொமோட் பண்ணும். இது வந்து மேக்கிங் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எசென்சியல். இது சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு வரதுக்காண்டி தான் இது பண்ணுது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்க ஏதாவது சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் இதுக்கு சொல்லலாமா? நம்ம இதுக்கு வந்துட்டுனா வேற ஏதாவது வுட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? ஏதாவது யூஸ் பண்ண ஐடியா இருக்கா? ரீக்ளைம்டு வுட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு பில்டிங்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வுட்டை வச்சு இன்னொரு கிரீன் பில்டிங்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இன்னும் உள்ள இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிளான்ட்ஸ் வந்து நமக்கு இந்த ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணி கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலி நான் எனக்கு நினைக்கிறது என்னன்னா, இந்த கிரீன் பில்டிங்ஸ் யூஸ் பண்றது மூலமா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். அடுத்து நம்ம எர்த் சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து நிறைய கவர்மெண்ட்ஸும் நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அடுத்து நீ சொன்ன மாதிரி நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றதுனால மெட்டல்ஸ் அது வந்து நிறைய ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். நிறைய மெட்டல்ஸ் அதெல்லாம் தவிர்க்க முடியுது. எஸ் ஆதில் பாபு. இன்னைக்கு நான் சர்க்குலர் எக்கானமி, கிளவர் கேஸ், மினிமைசிங் வேஸ்ட் அண்ட் மேக்ஸிமைசிங் ரிசோர்ஸ் யூஸ் அப்படின்னு பத்தி ஒரு சில கொஞ்சம் சொல்லலாம் வந்திருக்கேன். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்குலர் எக்கானமினா இப்போ வந்து நம்ம ஒரு பென் எடுத்தோம்னா வந்து நம்ம இப்போ சர்க்குலர் எக்கானமில வந்து அது யூஸ் பண்ணோம்னா கடைசியில வந்து வேஸ்டே இருக்காது. நம்ம அந்த பிளாஸ்டிக்கே ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ எப்படின்னா கிளீனர் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம உருவாக்கும் போதே அது வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் வச்சு யூஸ் பண்ணா அது வந்து ஜெனரேட் பண்றது இன்க்ரீஸ் இன்கம், அப்படின்னா நம்ம எக்கனாமிக் வந்து ரைஸ் பண்ணும். அடுத்து வந்து அதை நம்ம பெட்டர் சர்வீஸ்ல கொடுத்தோம்னா இப்போ வந்து அதுக்கு நிறைய ஆக்சசரிஸ் வச்சு கொடுத்தோம்னா அது வந்து இந்த ஆக்சசரிஸ் வந்து லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இது வந்து ரெடியூஸ் ரிசோர்ஸ் டிபெண்டன்சி. அப்போ நம்ம இனி வந்து இதை டிஸ்போஸ் பண்ணாலும் இதை வந்து திருப்பி கலெக்ட் பண்ணி ரீமேனுஃபேக்சர், அதாவது ரீசைக்கிள் பண்ணோம்னா ரீயூஸ் ரிசோர்சஸ், இதை வந்து வேஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணும். அப்போ திருப்பி நம்ம கிரீன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதனால நான் டாக்ஸிக், அதுவும் இல்லாமல் லைஃப் ஸ்பேன் ரீசைக்கிள்பலா இருக்கும். அது திருப்பி நம்ம ப்ராசஸ்ல படும்போது தான் அது நோ வேஸ்ட் ரீஜெனரேட் பண்ணாது. அதான் சர்க்குலர் எக்கானமி சொல்லுவாங்க. இதோட க்ரோர் பிரின்சிபல்ஸ் என்னன்னா,
இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டேக் மேக் டிஸ்போஸ். அப்படின்னா நம்ம வந்து உருவாக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சிஸ்டம். ஆனா இது வந்து நம்ம வந்து க்ளோஸ் லூப்ல பண்ணோம். அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ரீயூஸ், ரிப்பேர், ரீசைக்கிள்ஸை யூஸ் பண்ணணும். இதோட முதல்மான ஏம் என்னன்னா, இது வந்து பொல்யூஷனை ரெஸ்ட் பண்ணும். அதுவும் இல்லாம ப்ரொடக்ஷனை கன்சப்ஷனை எலிமினேட் பண்ணாக்க, அதுவும் வேஸ்ட் எலிமினேட் பண்ணாக்க முக்கியமா இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து எதுக்கு டிசைன் பண்றோம்னா, இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்துட்டோம்னா அது லாங் லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஏரியாவுக்கு வந்து நிறைய நாள் ஆகும். அதனால நம்ம இந்த ரிசோர்ஸ் வந்து ரீஜெனரேட்டுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இது வந்து என்ன ப்ரொமோட் பண்ணணும், சஸ்டைனபிள் சப்ளை செயின்ஸ். இது வந்து இப்போ நம்ம அக்கம் பக்கத்துல வாங்குறதுனால வந்து நம்மளுக்கு சப்ளை செயின்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாம நம்மளுக்கு வந்து குறையும். அடுத்து ஃபியூச்சர் விஷன்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம குளோபல் அடாப்ஷன் ரெடியூஸ் எமிஷன் ஆஃப் 40% பை 2050. அப்படி நம்ம இப்போ இந்த சர்க்குலர் எக்கானமி யூஸ் பண்ணோம்னா, நம்ம கோல் எரிக்கிற போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அதை வந்து நம்ம 40% குறைச்சிடலாம். அது மட்டும் இல்லாம GHS அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து 2030 வந்து 23% லெஸ் ஆகும். அது இல்லாமல் 2050 44% லெஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து ரிலீஃப் ஆன் எஃபிஷியன்சி யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் இனோவேட்டிங் பிசினஸ் மாடல்ஸ். இப்போ புதுசா சர்க்குலர் எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் சொன்னா புது பிசினஸ் க்ரோம். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்து கன்சூமர் ஆஃப் வெர்ஜின் நான் ரெனியூபிள் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரெனியூபிள்னா நம்ம மறுசுழற்சி பண்ண முடியும். நான் ரெனியூபிள் முடியாது. அதை வந்து இது எவ்வளவு யூஸ் பண்ணுதுன்னா ஜஸ்ட் 2% யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாம இது 2030 வந்து -24% இருக்கும். அது இல்லாம 2050 வந்து 38% லெஸ் ஆகும். என்கரேஜஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடிகிரேடபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். இப்போ வந்து இதே மாதிரி சர்க்குலர் எக்கானமி பண்ணும்போது புது ஐடியாஸ்ல வந்து புது பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் உருவாகும். அதனால நமக்கு வந்து பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து கிரியேட்ஸ் நியூ ஜாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் ரிலையன் எக்கனாமிக்ஸ். இப்போ வந்து நம்ம புது ஐடியாஸ் உருவாக்கும் போது புது பீப்புள்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு புது ஜாப்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இன்கம் மாதிரியும் அது வந்து எக்கனாமிக்ஸ் க்ரோ ஆகும். ஃபாரஸ்ட் ஷிஃப்டட் எக்ஸ்பெக்டட் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் சர்க்குலர் ஸ்டாண்டர்ட் பை 2030. இப்போ வந்து நம்ம 2030 வந்து இதே மாதிரி சர்க்குலர் எக்கனாமிக் யூஸ் பண்ண தொடங்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எல்லாரும் சர்க்குலர் எக்கனாமி மேல டேர்ன் ஆவாங்க. அது இல்லாம அர்பன் கிரவுண்ட் லேண்ட் யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ட் பில்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா 2030 வந்து 6% லெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம 2050 18% லெஸ் ஆகும். இது வந்து கணக்குல இந்தியனோட எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றது இல்லாம வாட்டர் யூசேஜ், இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கு வாட்டர் யூசேஜ் தேவைப்படும். அது இல்லாம அது 19% லெஸ்ஸா யூஸ் பண்ணும். அது இல்லாம 2050 வந்து 24% லெஸ் ஆகும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம இந்த சர்க்குலர் எக்கானமி யூஸ் பண்ணோம்னா ஒரு சைடு இது பேலன்ஸ் எக்கனாமிக்கும் கொடுக்கும், அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளானட்டையும் கொடுக்கும். இப்போ நான் இந்த சொன்னது புரிஞ்சுன்னா ஒரு 2-3 பெனிஃபிட்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்ம எர்த்ல வந்து பொல்யூஷனை வரவிடாம தடுக்கும். அதுக்கு மேல இது என்ஷூர் பண்ணணும் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் வந்து வராம இருக்கிறது. அதனால நம்ம ஓஷன்ஸ் இல்லைன்னா லேண்ட்ஃபில்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாம மிச்ச வேற இடத்துல எல்லாம் இருக்காம நம்மளோட சிட்டிஸ் இல்லைன்னா நம்ம என்விரான்மெண்ட் கிளீனா வச்சுக்கும். எனக்கு பேர் அப்ரஷா ஸ்டாஃபி. நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வேஸ்ட் டு வெல்த் வண்டர்ஃபுல் வே த டெக்னாலஜிஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு வேல்யூபிள் ரிசோர்சஸ். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வேஸ்ட்டை நம்ம வேல்யூபிள் ரிசோர்ஸஸை கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து நம்ம வேஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணுறதுனால லேண்ட் ஃபில்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வேல்யூபிள் ரிசோர்ஸஸ்லாம் ரிகவர் பண்ணலாம். இப்போ ஓல்டு கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூர போடுறோம். ஆனால் அதில் கூட கோல்டு, சில்வர் அது மாதிரி வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிரியேட்ஸ் நியூ இண்டஸ்ட்ரீஸ் லைக் பயோகேஸ் பிளான்ட், ரீசைக்ளிங் யூனிட்ஸ். இதுலன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆனரோபிக் டைஜஷன். இதுல வந்து எப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆக்சிஜனுக்கு ஆப்சன்ஸ்ல இது பிரேக் டவுன் பண்ணிட்டு மீத்தேன் அண்ட் CO2 இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவோம். குக்கிங்குக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம இதை. அதுக்கப்புறம் இம்பேக்ட்ஸ், இது வந்து டிக்ரீஸ்டு கேஸ் ஹவுஸ் எமிஷன், அதுக்கப்புறம் ட்ரேசபிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணும், பில்ட்ஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் இது பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தேவை. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். இதுல மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா சிட்டிஸ் வந்து சரியா செக்ரிகேட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்ட்டை வந்து திருப்பி யூஸ் பண்றதுக்கு எஃபிஷியன்ட் இல்லாம போயிடும். ஸோ அந்த வேஸ்டா தான் ஆயிரும். அது நம்ம வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது.
அதுக்கப்புறவு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப கம்பெனிஸ் கூட நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதை ரிகவர் பண்ணாம அது நியூ ரிசோர்சஸ் இது பண்ணி ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ண மாட்டாங்க அது திருப்பி. அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அவங்க இன்னும் அவேர்னஸ் ப்ரொமோட் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஏதோ சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்டார்ட் அப் பிளான் ஒன்று இப்ப நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா கரோ சம்பவா. இது வந்து 2017 ஃபவுண்டட். இது வந்து என்னன்னா மெயின் இதுனா மேக் இட் பாசிபிள். இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆப்பிள், லெனோவா இது மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆசார்னு ஒரு இது இருக்கு, கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப்போட இந்த கம்பெனிஸ் எல்லாம் உண்மையிலே இந்த ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்றாங்களா இல்ல வேற திருப்பி நியூவா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல இருந்து இது இந்த வேஸ்ட் டு வெல்த் வந்து எப்படி சர்க்குலர் எக்கனாமி கூட ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ சர்க்குலர் எக்கனாமியில வந்து நம்ம வந்து அதே இதை தான் நம்ம வந்து திருப்பி அதே இதுதான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வேஸ்ட் வெல்த்லயும் நம்ம அதே வேஸ்ட்டை தான் நம்ம திருப்பி ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸஸா நம்ம மாத்துறோம். இதனால பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிள் அண்ட் கிரீனர் ஃபியூச்சரை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம்.